பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான காணொலியில் இணைஞ்சிருக்கிறோம். நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ராகுக்கு எது தோஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், திருமணம் தடை அப்படிங்கிற விஷயம் இருக்குது, புத்திர பாக்கியம் வந்து தடையாக இருக்குது, வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஆனால் கட்ட முடியல, வெளிநாட்டுக்கு யோகம் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள், தடையாகிக்கிட்டே இருக்குது, நிம்மதியாக உறக்கம் இல்லை, கடன் தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது இந்த விஷயங்களுக்கெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப கண்டிப்பாக ராகு கேதுவுடைய சம்பந்தம் இதில் ரொம்ப பலமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு இப்போ டிவர்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா, அதுக்கும் பார்க்குறப்ப ராகு கேதுனுடைய தன்மையில் இருக்கும். இப்போ இந்த ராகுவும் கேதுவும் பொதுவாகவே ஜோதிடத்தில் சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த நிழல் கிரகங்கள் தான் உண்மையாகவே வந்து நம்ம லைஃப்பில் என்ன நடக்கணும் அப்படிங்கிற பேட்டர்னை வந்து பயங்கரமாக தீர்மானிக்குது. இப்போ மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு குரு தான் வந்து அதிபதி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு கேதுக்கு மட்டும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டினுடைய தன்மையை அதை எடுத்துக்கும். இதுதான் ராகு கேதுனுடைய விஷயமே. ராகு பொதுவாக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்து கெடுப்பார். எல்லாத்தையும் கொடுத்து சகலத்தையும் அனுபவிராசா அப்படின்னு அனுபவிக்க வச்சு அப்படியே மண்டியில் தட்டி உட்கார வச்சுருவார். இதே மாதிரி தான் கேது என்ன பண்ணும் அப்படின்னா, கெடுத்து கொடுக்கும். உறவுகள் எல்லாத்தையும் கெடுத்துட்டு கடைசியில் ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். இதுதான் ராகு கேதுடைய டைமென்ஷன்ஸே. அதனால தான் இந்த 180 டிகிரி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். இப்போ இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் லைஃப்பில் நமக்கு நிறைய பேட்டர்ன்ஸை கொடுக்குது, இல்லூஷன் கிரியேட் பண்ணுது. ஷேர் மார்க்கெட்லாம் பயங்கர தாக்கம் கொடுக்குறதெல்லாம் ராகு கேதுவோடைய பேட்டர்ன் தான். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லார் லைஃப்லையுமே இருக்கும் இல்லையா, நம்ம சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே. இப்போ இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, இதுக்குன்னு ஏதாவது ஒரு வழிபாட்டு முறை இருக்கா அப்படின்னு கேட்டால், வருஷத்தில் ஒரு நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதி. சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, விநாயகருக்கு உரிய திதியாக பார்க்கப்படுறது சதுர்த்தி. தடைகள் எல்லாத்தையும் விலக்கி கொடுக்கக்கூடிய ஒரு திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சதுர்த்தி தான். அது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்பவுமே விசேஷமானது, நாகர்களுக்கானது. அதனால தான் அதுக்கு நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி திதி வரும். சதுர்த்திக்கு அடுத்த திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி தான். இந்த பஞ்சமி அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியை கருட பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா நாகத்திற்கும் பாம்பு அப்படிங்கிற விஷயத்துக்கும் கருடனுக்கும் ஆகாது. ஆனால் இந்த நாட்களில் ஒரு சேர வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. இது வந்து ஏன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, நாகர்களுடைய தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு. கருடனுடைய தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினதை. இந்த கத்ருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினதை மேலே எப்பயுமே வந்து ஒரு பொறாமை அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி இருந்தாலும் ஒரே ஒரு கணவன் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேருமே ஒரே கணவருக்கு தான் வாக்கப்பட்டிருக்காங்க, காஷ்யப முனிவருக்கு. அப்படி இருக்கிறப்ப வினதை வந்து ரொம்பவுமே பாராட்டக்கூடியவளாக இருக்கிறா. அது வந்து கத்ருக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், தன்னுடைய சொந்த தங்கச்சியவே தனக்கு அடிமையாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வரா இந்த கத்ரு. அப்போ என்ன, ஒரு பந்தயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யதார்த்தமாக வாழ்க்கையில் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஒரு பெட் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திரனுடைய குதிரை ஒன்று இருக்குது, அது பேர் உச்சைஸ்ரவஸ் அப்படின்னு பேர். ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா பார்க்கடலிருந்து வந்தது அது. அப்போ அந்த குதிரையினுடைய வால் நிறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு நிறம் அப்படின்னு கத்ரு சொல்கிறான். இல்லை அதை நான் பார்த்தேன், இப்படி போகிற அந்த ஸ்பீடில் பார்த்தப்ப அது வந்து வெள்ளை நிறமாக தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு வினைதை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில், இல்லை அது கருப்பு நிறமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், காலம் முழுவதும் நீயும் உன்னுடைய புத்திரர்களும் எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த போட்டியினுடைய முடிவாக சொல்லப்படுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் பார்க்குறப்ப இந்த கத்ருக்கு வந்து 1000 பிள்ளைகள், நாகர்கள். இப்போ 1000 நாகங்களுடைய தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்ரு. அப்போ அவன் என்ன செய்கிறா, தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட போய் சொல்கிறா, இந்த பாம்புகள் எல்லாம் சேர்ந்து குதிரையினுடைய வாலில் போய் அப்படியே சூழ்கிறப்ப அது பார்க்க கருமை நிறம் மாதிரி தெரியுது. தூரத்தில் தானே போகுது, அப்படி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கருமை நிறம் மாதிரி தெரியுது. இப்போ வினதை நம்ம தான் பார்த்தது தப்பாக இருக்கும் போல், அப்போ நம்ம தான் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சி தன்னுடைய சகோதரிக்கிட்டேயே அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப நாள் போகுது. வினதைக்கு 2 சிறுவர்கள். ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணன், இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடன். இந்த அருணன் யார் அப்படின்னு பார்க்குறப்ப சூரிய பகவானுடைய தேரோட்டியாக இருக்கக்கூடியவர் அருணன். நமக்கு நல்லாவே தெரியும், கருடாழ்வார் அப்படின்னு சொல்கிறது பெரிய திருவடி அப்படின்னு வைணவ உலகம் கொண்டாடக்கூடிய அந்த பெரிய திருவடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடன். அவருக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி திருமாலுடைய வாகனமாக இருக்கிறார். இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய தாயினுடைய அடிமை சங்கிலியை உடைக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பெரியம்மாவாக இருக்கக்கூடிய கத்ரு கிட்ட போய், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், என்ன செஞ்சீங்கன்னா
இந்த விஷயத்துலேருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இந்த அம்மா நிறைய கண்டிஷன் வைக்கிறா. அதில் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த கலசம் இருக்கு இல்லையா, தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசத்தை நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். இப்போ தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை எடுக்கணும்னா அவ்வளோ சாமானிய காரியமாக சொல்லுங்கள். இந்திரன் இருக்கான், சூரியன், இத்தனை பேரையும் தாண்டி அந்த அமிர்த கலசத்தை தன்னுடைய பக்தியினாலும் அன்பினாலும் கருடன் எடுத்துகிட்டு வந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி. இப்போ அதுக்கு முதல் நாளாக இருக்கக்கூடியதான் நாக சதுர்த்தின்னு பார்க்குறோம். ஏன்னா நாகர்கள் உலகத்தையும் வென்று தான் அந்த அமிர்த கலசத்தை கருடன் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்படி வந்து தன்னுடைய தாயினுடைய அடிமைச் சங்கிலியை மீட்ட ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்தான். இதுதான் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்னங்க சிறப்பு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே கருடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே நாகங்களால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விடுபடும். நாகதோஷம் இல்லாத ஆட்கள் ஜாதகத்தில் பார்க்குறதே இப்போல்லாம் அரிதாக இருக்குது. அதே மாதிரி கேதுனால, கேது திசையில் இருக்கிறவங்க, ராகு திசை நடக்கிறவங்க, இல்லை மற்ற கிரகங்களுடைய திசை நடந்து ராகு புத்தி இருக்குது அப்படிங்கிறவங்க, கேது புத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை செய்யணும். அதுவும் கேது திசையில் 7 வருஷம்தான். சனி பகவான் 7.5 வருஷத்தில் என்ன பண்ணுவாரோ அதை விட ரொம்ப கொடுமையான வாழ்க்கையை கேது கொடுக்குறாரு. நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறவங்கெல்லாம் கேது தசை ஆரம்பிக்கிறப்பே ஒன்றும் இல்லாமல் போய் அந்த 7 வருஷம் கழிச்சு நம்மகிட்ட வரப்ப என்ன சார் இப்போ வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி பார்க்குறப்ப கேது தசை நடக்குது, ராகு தசை நடக்குதுன்னா கவனமாக இருங்க. அவங்களாம் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். என்ன செய்யணும்? ரொம்ப எளிமையான விஷயம்தான். நாக சதுர்த்தி வருது இல்லையா, இந்த ஆண்டு நாக சதுர்த்தி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, 16/8/2026 மாலை நேரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி இருக்கிறது. இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு நாள் அடுத்த நாள்னு 2 நாளில் வரும். இந்த இதில் நான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் 2 பேருக்குமே நீங்கள் வந்து வழிபாட்டு முறையை தாராளமாக செய்யலாம். 6 மணி 6 மணிலேருந்து 8 மணி மாலை நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாக வழிபாடு பண்ணலாம். பக்கத்தில் புற்று கோயில்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கு சென்று வழிபடலாம். நாகராஜருடைய சன்னதி இருந்ததுன்னா வழிபடலாம். இப்போ ஒரு சில கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாம்புகள் பிணைந்து இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் இருக்கும், அங்கு சென்று வழிபடலாம். வீட்டிலேயே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாகத்தினுடைய சிலை வச்சுருப்பாங்க, அதை வழிபாடு முறையாக செய்யலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். இப்போ நாக சிலை இருந்தது அப்படின்னா அபிஷேகம் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய புற்று கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புற்று மண் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து நெற்றியில் திலகமாக வைக்கலாம். இப்போ இந்த வழிபாட்டு முறையில் நாகர்களை வணங்கும் போது அம்பிகையை வழிபாடு செய்யணும். எதற்காக அம்பிகையை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்குறப்ப அம்பிகைக்கு வந்து கங்கணங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாகங்கள் தான். அப்படி பார்க்குறப்ப அட்ட நாகங்களையும் அணிந்திருக்கக்கூடியவள் அம்பிகை. இப்போ அம்பிகையை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறப்ப ஒரு படம் எடுத்து வச்சு நாக உலகத்தில் இருக்கக்கூடிய நாகர்களையும் நினைத்து அட்ட நாகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 நாகங்களை மனதார நினைத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்யலாம். நல்ல மலர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தாழம்பூ வச்சு வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே தாழம்பூ வந்து வழிபாட்டிற்கு உரியது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சிவராத்திரி அன்று மட்டும்தான் சிவனுக்கு வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட உண்டு. ஆனால் இந்த நாக சதுர்த்திக்கு நாகருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாழம்பூ வைத்து வழிபாடு செய்யலாம். பிற பூக்களும் பயன்படுத்தலாம். இந்த 6 மணி அப்படின்னு எடுக்கிறப்ப உங்களுக்கு சதுர்த்தி திதியும் வரும், பஞ்சமியும் வரும். ஒரே நாள்லேயே இந்த பூஜை முறையை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த பால் அப்படிங்கிற விஷயத்தையும் கருப்பு சுண்டல் அப்படிங்கிற விஷயத்தையும் நெய்வேத்தியமாக வைக்கிறீங்க. இந்த பாலை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அருகில் புற்று இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஊற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாவது மண் இருக்கிற மாதிரி ஏதாவது ஆலமரம், அரச மரம் மாதிரியான விஷயம், அங்கே வந்து பிள்ளையார் இருப்பார் எப்படியும். இப்போ அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாகருடைய சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த மண்ணில் படும்படியாக அந்த பால் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வார்த்து வழிபாடு செய்யலாம். இல்லைங்க அப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செடியினுடைய மண் இருக்கும் இல்லையா, அதுலேயே சின்னதாக வந்து சிவலிங்கம் செய்து இந்த பாலை வந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஊற்றி வழிபாடு செய்யலாம். ஏன் இந்த மண்ணோடு தொடர்பு படுத்துகிறோம் அப்படின்னா நாகர்களுடைய உலகம் அப்படிங்கிறது பாதாளம் அப்படிங்கிற விஷயம். அப்போ நீங்கள் அன்றைக்கி செய்யக்கூடிய வழிபாடு பாதாளம் வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அப்படி பார்க்குறப்ப நிறைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரே வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாக சதுர்த்தி வழிபாடு. அப்போ சதுர்த்தி முடியுது அப்படியே 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே முடிகிறப்ப அடுத்து பஞ்சமி ஆரம்பிக்குது இல்லையா, அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், கருடரை வழிபடலாம். கருடருடைய படம் எல்லார் வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வீடுகளில்
கருடருடைய படம் இருக்காது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது அம்பிகையினுடைய படத்தையே வைத்து வழிபாடு செய்யலாம். அது தவறே கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அமிர்த கலசத்தோடு இருக்கக்கூடிய கருட பகவானுடைய படம் வச்சிருப்பீங்க. இல்லாதவர்கள் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா ராகுகேது தோஷத்தில் இருக்கீங்க, ராகுனால படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கருடனுடைய படம் இருக்கிறது நல்ல விஷயம். அவருடைய மூல காயத்ரி மந்திரத்தை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் நல்ல விஷயம். அப்படி பார்க்குறப்ப கருடனுடைய படம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக வரமாட்டார். சில நேரங்களில் வந்து விஷ்ணு பகவானோடு இருக்கிற மாதிரியான அமைப்புகளோடு இருப்பார். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எடுத்து வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்குறப்ப, அவருக்கு வந்து பால் பாயாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் வழிபாட்டில் அந்த நெய்வேத்தியத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப சர்க்கரை பொங்கல், அப்படியும் இல்லை அப்படின்னா தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்யலாம். அம்பிகையினுடைய வழிபாடு அன்னைக்கு செய்யணும். அப்போ அம்பிகையினுடைய மந்திரங்கள் சொல்கிறப்ப இந்த கருடன் அப்படிங்கிறப்ப பாதுகாப்பு கவசம் மாதிரி நமக்கு இருப்பார். அப்போ வண்டி வாகனங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பேர்த்துக்கு வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாகிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து இரவு நேர பயணம் போகிறப்ப பயப்படுவாங்க. சில ஆக்சிடென்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, அம்பிகையினுடைய திருவுருவ படத்துக்கு இல்லைன்னா சிலைக்கு முன்பாக அவங்களுக்கு வலதுபுறமாக இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகப்பு நிறத்தில் வந்து கயிறு வச்சுக்கணும். அதில் வந்து 11 முடிச்சுகள் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு விபத்துக்களால் பயம் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு ஆன்சைட்டி அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். தேவையே இல்லாமல் பதட்டப்படுறது, கோவப்படுறது, இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தெல்லாம் இந்த வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாகதோஷத்திலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அப்படிங்கிறத இந்த கருட பஞ்சமி வழிபாடு கொடுக்கும். ரெண்டும் அடுத்தடுத்த நாளில் தான் வருது, 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும். ஆனால் திதியினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 16ஆம் தேதி மாலை ஒரே நேரத்தில், அதாவது 6லிருந்து 8 அப்படிங்கிற இந்த நேரத்திலேயே 2 வழிபாடையும் செய்து இறைவனுடைய அருளை பரிபூரணமாக அடையலாம். இந்த மாதிரியான வழிபாடை தொடர்ச்சியாக செய்யும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாக தோஷம் அப்படின்னு சொல்கிறதும் ராகு கேதுனால் வரக்கூடிய அதீத பாதிப்புகளும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக கருதப்படுது. இந்த வழிபாட்டு முறையை இந்த வருடம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.